தமிழ்நாடு அரசு உடனடியாக திறக்க வேண்டும். இல்லையே விவசாயிகள் ஒன்றுபட்டு மேட்டூர் அணையை திறப்போம் என எச்சரிக்கை செய்கிறேன். திமுக அரசுக்கு எதிராக பாராளுமன்ற தேர்தலில் களமிறங்குவோம் என எச்சரிக்கிற முற்றுகை போராட்டம். தமிழ்நாட்டில் காவிரி டெல்டா மாவட்டங்கள் மிகப்பெரிய பேரிழப்பை சந்தித்திருக்கிறது. 15 லட்சம் ஏக்கரில் 5 லட்சம் ஏக்கர் அறுவடைக்கு தயாராகிவிட்டது. 10 லட்சம் ஏக்கருக்கு உயிர் தண்ணி கேட்டு பயிர்கள் கருகுவதை பார்த்து விவசாயிகள் மனமுடைந்திருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசு குடிநீர் என்கிற போர்வையில் ஆலைகளுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் தண்ணீரை வழங்குவதற்காக சாகுபடிக்கு தண்ணீரை விடுவிக்க மறுத்து தேக்கி வைத்திருப்பதை உடனடியாக திறக்க வேண்டும். இல்லையே விவசாயிகள் ஒன்றுபட்டு மேட்டூர் அணையை திறப்போம் என எச்சரிக்கை செய்கிறேன். ஒரு முற்றுகை போராட்டத்தை SKM அமைப்பு துவங்கியிருக்கிறது. இது முதல் கட்ட போராட்டம். தொடர்ந்து தமிழ்நாடு அரசு விவசாயிகளுக்கு விரோதமாக சட்டம் போட்டு அளிக்குமேயானால் தமிழ்நாடு அரசு திமுக அரசுக்கு எதிராக பாராளுமன்ற தேர்தலில் களமிறங்குவோம் என எச்சரிக்கிற முற்றுகை போராட்டம். எல்லா விவசாய சங்கமும் தமிழ்நாட்டில் இருக்க எல்லாரும் ஒன்று சேர போகிறோம். இன்றைக்கு SKM கிசான் சம்யுக்த கிசான் சொல்லி இன்றைக்கு சேர்ந்துருக்கோம். நானும் PR பாண்டியன்லாம் சேர்ந்துருக்கோன்னு நிறையா விவசாய சங்கம்லாம் சேர்ந்துருக்கு. மோடி என்ன சொன்னார்? 2 மடங்கு லாபம் தரும் விலையை தருவதாக கூறினார். கொடுக்கவே இல்லை. 18 ரூபா வித்த நெல்லுக்கு 54 ரூபா தரேன்ட்டு இன்னும் 21 ரூபா 22 ரூபா தர்றாரு. அதே போல் 2700 ரூபா வித்த கரும்புக்கு 8500 ரூபா தரேன்ட்டு 3000 ரூபா கொடுக்குறாரு. 3100 ரூபா தர்றாரு. திருவண்ணாமலையில் மட்டும் விவசாய குண்டாஸில் போடல, இங்கே போராட்டம் நடத்துகிறான்னு படையப்பாடு ஒருத்தர் ஸ்ரீரங்கத்தில் குண்டாஸ் திருச்சி கலெக்டரும் போட்டிருக்காரு. இதெல்லாம் நியாயமா? நியாயமில்லாத செய்கிறார்கள். எங்களுக்கு லாபகரமான விலை கொடுன்னா தெரியாதுங்கிறாங்க. ஆனால் விவசாயத்தை பிடிச்சி குண்டாஸில் போடுறாங்க. எப்படி திருவண்ணாமலை போட்ட மாதிரி இங்கேயும் போட்டிருக்காங்க. இதற்காக நாங்கள் கலெக்டரை பார்க்க இருக்கோம், போராட இருக்கின்றோம். அது மட்டும் இல்லை, எங்களுக்கு காவிரி பிறந்ததிலிருந்து இது மாதிரி போனதே இல்லை. திருச்சி மாவட்டத்தில் 14,000 ஏக்கர் வடகரை வாய்க்கா, 1000 ஏக்கர் சாவடியில் 13,000 ஏக்கர் தரிசா கிடக்கு. தென்கரை வாய்க்காலில் 40-50,000 ஏக்கரில் ஒரு 2-3,000 ஏக்கர் மீதி பூரா தரிசா கிடக்கு. அதனால் அரசு உரிய நஷ்டஈடை இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தாலும் பண்ணாட்டியும் கொடுக்கணும். அதே போல் தனிநபர் இன்சூரன்ஸ் கொடுக்கணும் விவசாயிகளுக்கு என்பதற்காக போராடுகிறோம். இதெல்லாம் கிடைக்கலன்னா வர்ற பிப்ரவரி மாதம் டெல்லியில் சென்று போராட இருக்கின்றோம்.